கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் தான் செய்யலான்னு இருக்கிறேங்க. கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்புலாம் பொரிஞ்சிச்சுங்க. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. அது கூடவே வந்துங்க பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் துருவல் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கப்பு அரிசி மாவுக்குங்க 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 கப் தண்ணி வந்து அளவாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். நான் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சதுனால அது போட்டேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி கொதிச்சுங்க. கட் பண்ணி வச்ச மல்லித்தலை போட்டுக்கலாங்க. இனி வந்து அப்படியே மாவை கொட்டிடலாங்க. மாவை கொட்டி கிளறி விடலாம். நல்லா கட்டி விடாமல் கிளறி விடுங்க. பாருங்கள் கலக்கு இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். நம்ம கைவிடாமல் நல்லா கலக்கி விடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இந்த சூட்லேயே வந்து ஒரு மூடி போட்டுலாங்க. நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் கொழுக்கட்டை மாவு வந்து ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். விட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஒரு சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிச்சிங்க இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு உருண்டையும் பிடிக்கிறப்போ தண்ணி இல்லாட்டி எண்ணெயோ வந்து கையில் வச்சு தொட்டிங்கன்னா அது ஒட்டாமல் வருங்க. நல்லா பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டுங்க. இட்லி பானையில் வச்சிடலாங்க. இந்த கொழுக்கட்டை வந்து வேகட்டுங்க ஒரு 10 நிமிஷம். பாருங்கள் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கார கொழுக்கட்டையுமே இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே வேலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.